ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். புடலங்காயும் எக்கும் வச்சு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் நம்ம செய்ய போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ புடலங்காய் முட்டை சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தை சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு போட்டால் போதும். 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினது பின்னாடி ஒரு மீடியம் சைஸில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வர மாதிரி புடலங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா பிரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் இன்னொரு வாட்டி பிரட்டி விட்டுக்கலாம். இது அப்படியே ஆயில்லையே ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுப்போம். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். ஆயில்லையே 3 நிமிஷம் வெந்ததும் இது கூட 4 முட்டை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து கலரி விடலாம். இந்த புடலங்காய் முட்டை எல்லாமே உதிரியாக வர வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பை சரி பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வரணும். ரெண்டு பேர்த்துக்கு ஆகிற மாதிரி சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து கிளறி விடலாம். இப்போது உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக சேர்த்துங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் சோயா சாஸ் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆல்ரெடி காய் வேகிறப்போ உப்பு சேர்த்துருக்குறோம், முட்டைக்கும் உப்பு சேர்த்துருக்குறோம். தேவைப்பட்டால் சாதம் கிளறப்போ சேர்த்துக்கோங்க. ஒரு சூப்பர் டேஸ்டான ஸ்பைசியான புடலங்காய் எக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.